அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் தவசு காலம் வருது. அதில் புனித வாரம் ரொம்ப முக்கியமான வாரமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக பெரிய வியாழன், புனித வெள்ளி, புனித சனி நாம் எல்லோரும் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு காலம். பெரிய வியாழக்கிழமை அன்றைக்கு தான் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு நாம் கொண்டாடுறோம். அந்த நாளில் நிறைய குருக்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறது உண்டு. ஆனாலும் கூட இதை மட்டும் அந்த நாளில் செஞ்சிடாதீங்களே அப்படிங்கிறது தான் இந்த காணொளி. அது என்ன வாங்க பார்க்கலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் செஞ்சு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். ஒரு கதையோட தொடங்கலாம். ரால்ஃப் மெக்னரி என்றவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், கேட் ஆஃப் ஹெவன், விண்ணக வாயில். ஒவ்வொரு துறவு மடத்திலையும் ஒவ்வொரு மறை மாவட்டத்திலையும் ஓய்வு பெறுகிறவர்களுக்காக இல்லங்கள் இருக்குதுல, அந்த மாதிரி ஒரு இல்லத்தில் நடக்கிறது தான் இந்த கதை. அந்த இல்லத்தில் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிற ஒரு அருள் தந்தை இருக்கிறார். பல ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்து 75 வயதில் ஓய்வு பெற்று அங்கே இருக்கிறார். துருதுருன்னு நிறைய வேலைகள் செஞ்சவர். ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்கலாம், கல்லூரி முதல்வராக இருந்திருக்கலாம், அல்லது பள்ளியில் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி இருக்கலாம், அல்லது சமூக சேவைகள் செய்திருக்கலாம். பல்வேறு இடங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தவர் ஓய்வு பெற்று இல்லத்துக்கு வந்த பிறகு ஒரு தனிமையை ரொம்ப அனுபவிக்கிறாரு. அந்த தனிமையை அவரால் கையாள முடியலை. எப்போ பார்த்தாலும் தூக்கம் இல்லை, ஒரு சாப்பிட முடியலை, கோவிலுக்கு போனால் ஜெபம் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு தனிமை துயர். அதனால் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு தன் தங்கி இருக்கிற அந்த ஓய்வு பெற்ற குருக்களுக்கான இல்லத்திலிருந்து வெளியில் வர்றாரு. அப்படியே அந்த ஏரிக்கரை ஓரம் நடந்து போகிறாரு. அந்த பக்கம் நடந்து போகிற இளைஞர்கள், பெரியவர்களுக்கு யாருக்குமே இவரை பெருசாக தெரியலை. இவரும் கண்டுக்காமல் அப்படியே போய் 33வது எண் இலக்க ஒரு பேருந்தில் ஏறுறாரு. அந்த பேருந்து விமான நிலையம் போகுது. ஃபாதர் ஸ்ட்ரோக்ஸ் விமான நிலையத்துக்கு போகிறாரு. தூரத்தில் பார்க்குறாரு, ஒரு விமானம் அப்போ தான் தரை இறங்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த விமானம் தரை இறங்கி நிற்குது. பயணிகள் மேலேருந்து மெல்ல இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. பயணிகள் மேலே இறங்கி வர ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய பொருட்கள் தனியாக ஒரு ட்ராலியில் அது போகுது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தவர் வேகமாக மேலே போகிறாரு. அங்கே ஒரு டெலிஃபோன் இருக்குது. அதை எடுத்து அங்கே இருக்கிற விமான பணிப்பெண்ணை அழைக்கிறாரு. எதிர்முனையிலிருந்து ஹலோ அப்படின்னு கேட்ட உடனே, ஹலோ, ஃபாதர் ஸ்ட்ரோக்ஸ் அங்கே இருக்கிறாரா அப்படின்னு இவர் கேட்குறாரு. கேட்குறது யாரு? கேட்குறதே ஃபாதர் ஸ்ட்ரோக்ஸ் தான். ஆனால் ஃபாதர் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிறாரா? அந்த அம்மா கேட்குறாங்க, இந்த விமானத்தில் ஃபாதர் வர்றாரா? இல்லை, விமானத்தில் வர வாய்ப்பு இல்லை, ஆனால் விமான நிலையத்தில் இருப்பார், ரொம்ப அவசரமான எமர்ஜென்சி, கொஞ்சம் உடனே அவரை கூப்பிட முடியுமா? கொஞ்சம் லைனில் அப்படியே இருங்க. அந்த அம்மா உடனே மைக் எடுக்கிறாங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு அருள் தந்தை ஸ்ட்ரோக்ஸ் அவர்களுக்கு ஒரு அவசர அழைப்பு, எங்கிருந்தாலும் உடனடியாக இங்கே வரவும் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே ஃபாதர் ஸ்ட்ரோக்ஸ் வேகமாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. பயணிகள் அப்படியே தள்ளிட்டு போகிறாரு. இப்போ மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது ஒரு ஃபாதர் போகிறாரு, ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ இவர் பேர் ஸ்ட்ரோக்ஸ். அப்போ எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. அவருடைய மக்களுடைய பார்வைகள், அந்த கவனம் அவர் மேலே வருது. இவர் நேராக போகிறாரு. போயிட்டு அதை பணி பண்ணிட்ட, நான் தான் ஃபாதர் ஸ்ட்ரோக்ஸ் அறிமுகப்படுத்துகிறாரு. ஃபாதர், உங்களுக்கு அவசரமாக ஃபோன் வந்தது, இந்த அதை எடுத்து பேசுங்க அப்படின்னு. அவர் எடுத்து ஹலோ ஹலோ, யார் பேசுவா? பண்ணினதே இவர் தானே. இல்லைம்மா, யார் அந்த பக்கம் இல்லை அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்டு, நான் பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன், நான் யாரா திரும்ப கூப்பிட்டானே என்னை உடனே கூப்பிடுங்க அப்படின்னு போய் உட்கார்ந்துடுறாரு. இப்போ அந்த விமான நிலையத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்ட்ரோக்ஸ்னு ஒரு ஃபாதர் இருக்கிறாருன்னு தெரியுது. அந்த ஃபாதர் இங்கே அமர்ந்திருக்கிறாருன்னு தெரியுது. அவரும் தன்னுடைய கோட்டை லேசாக லூஸ் பண்ணிட்டு, இந்த வெள்ளை கலர் இருக்கு பார்த்தீங்களா, பிரிஸ்ட்லி காலர், இந்த காலர் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினந்தோறும் இதே போல் செய்ததாக அந்த நாவல் தொடர்கிறது. அன்புக்குரியவர்களே, தனிமையில் இருக்கின்ற ஒரு அருள் தந்தை அந்த தனிமையை எப்படி சரி செய்து கொள்வது என தெரியாமல் மக்களுடைய பார்வை, மக்களுடைய கவனத்தை தன் மேல் ஈர்ப்பதற்காக அங்கே போய் அமர்ந்திருக்கிறார். எங்கெல்லாம் குருக்கள் ஓய்வு பெற்ற இல்லத்தில் இருக்கிறார்களோ அவர்களும் இந்த தனிமையை அனுபவிக்கிறவர்கள் தான். ஒவ்வொரு மறைமாவட்டத்திலும் ஒவ்வொரு துறவு மடத்திலும் இருக்கிற ஓய்வு பெறுகிற குருக்களுக்கான இல்லத்திலே ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறதும் உண்டு. சில இடங்களில் ஒரே ஒரு வயதான ஓய்வு பெற்ற குரு மட்டும் அங்கே இருப்பதும் உண்டு. ஏற்கனவே மக்களை விட்டு பிரிந்திருக்கிற அந்த அருள் தந்தை தனியாக இருக்கிற பொழுது மேலும் தனிமைக்கு தள்ளப்படுகிறார். யார் அவரிடம் பேசுவார்கள்?
40 ஆண்டு காலத்திற்கு முன்பதாக அல்லது 30 வருஷத்துக்கு முன்பதாக அவர் பணியாற்றும் பொழுது சுறுசுறுப்பாக இருந்தாரே, அப்பொழுது அவரோடு பேசியவர்கள், பழகியவர்கள், அவரோடு விளையாண்டவர்கள் எல்லோருக்கும் இன்று வயதாகி இருக்கும். அவர்கள் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் என்று சொல்லி வயதாகி இருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு நோய் வந்திருக்கும், அல்லது அவர்களில் பலர் இறந்திருப்பார்கள், அல்லது இந்த அருள் தந்தையரோடு பழகி குருவான அருள் தந்தையர் நண்பர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் வயதாகி இருக்கும், அல்லது அவர்களும் தவறி இருப்பார்கள். இன்னும் ஏன் குடும்பத்திலேயே அப்பா, அம்மா, அக்கா, அண்ணன், தம்பி என தங்கை என சொல்லி ஒரு பாசம் இருக்குமே, அவர்களுக்கும் இன்று திருமணமாகி அவர்கள் பேரப்பிள்ளைகள் எடுத்திருப்பார்கள், அல்லது அவர்களும் தவறி இருப்பார்கள். உடன் பிறந்தவர்களின் பிள்ளைகள், அவர்களுக்கும் இப்பொழுது வயதாகி இருக்கும். ஆக இந்த அருள் தந்தையர்கள் துடிதுடிப்போடு பணியாற்றிய காலத்தில் யாரெல்லாம் உடன் இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்குமே இன்று வயதாகி இருக்கும். இந்த ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வு இல்லத்திலே அருள் தந்தையர்கள் தனிமையில் வாழ்கிறார்கள். தனிமையில் இருக்கிற இந்த ஓய்வு பெற்ற அருள் தந்தையர்களை பராமரித்துக் கொள்வதில் ஒரு சில இடங்கள் உண்மையிலே பெருமைக்குரியதாக இருக்கிறது. உதாரணமாக, நான் இருக்கிற பிலிப்பைன்ஸ் நாட்டிலே இந்த மறைமாவட்டத்தில் ஓய்வு பெற்ற குருக்களுக்காக ஒரு இல்லம் கட்ட வேண்டும் என சொல்லி எல்லா பங்குகளிலும் அவர் நன்கொடை வசூலிக்கிறார்கள். இல்லம் எப்படி இருக்க வேண்டும் என சொல்லி ஒரு திட்டமிடல் இருக்குமே, அதை பார்த்தோன்னே அவ்வளவு வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு அறை எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும், அந்த அறையில் இருக்கக்கூடிய கட்டில் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய கழிப்பறைக்குள் எப்படி சக்கர நாற்காலி சென்று வருவது போல் இருக்க வேண்டும், அவர்களுக்கு அங்கே ஒரு மருந்தகம் இருக்க வேண்டும், அவர்களை பராமரிப்பதற்கு 2 நர்சஸ் இருக்க வேண்டும், உணவு கொடுப்பதற்கு ஒரு சமையலாளர் இருக்க வேண்டும், அவர்களை பராமரித்துக் கொள்வதற்கு ஒரு பணியாளர் இருக்க வேண்டும். இவை அனைத்தையும் ஒரு மகனின் ஸ்தானத்தில் இருந்து நிர்வகிக்க ஒரு அருள் தந்தை இருக்க வேண்டும் என சொல்லி அவ்வளவு அற்புதமாக இங்கே திட்டமிடுகிறார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படி இல்லை. சில இடங்களில் ஓய்வு பெற்ற அருள் தந்தையர்களை கண்டுகொள்வதே இல்லை. எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒரு மறை மாவட்டத்தில் உள்ள ஓய்வு பெற்ற குருக்கள் இருக்கிற இல்லத்தில் நான் திருப்பலி நிறைவேற்ற என் குடும்பத்தினரோடு சென்றேன். அங்கே போவதற்கு முன்பதாகவே மறை மாவட்டத்தை அழைத்து சொன்னேன், இந்த குறிப்பிட்ட தேதியில் நாங்கள் திருப்பலி நிறைவேற்ற வருகிறோம். ஓய்வு பெற்ற குருக்களுக்கென அந்த இல்லத்தில் ஒரு சாப்பல் இருக்குமே, அந்த ஜப அறையில் நாங்கள் திருப்பலி நிறைவேற்றுகிறோம் என சொல்லி, சரி வாருங்கள் என்று மறை மாவட்டத்தின் பொருளாளர் சொன்னார். நாங்கள் சென்றோம். உள்ளே சென்றால் அந்த சாப்பல் அதற்கு முன்னால் எப்பொழுது ஜெபம் நடந்ததோ தெரியவில்லை, குப்பையாக கிடந்தது. நாங்கள் சென்று அனைத்தையும் கூட்டி துடைத்து விட்டு திருப்பலி நிறைவேற்றிவிட்டு நாங்கள் வந்தோம். வருகிற பொழுதுதான் கேள்விப்பட்டோம், அங்கே இருந்த ஓய்வு பெற்ற குருக்களுக்காக சமைப்பதற்கு கூட அங்கே ஆள் இல்லை. பிறகு சாப்பாடு எப்படி? ஆயர் இல்லத்தில் சமைத்து இங்கே கொண்டு வருவார்களாம். யோசித்து பாருங்களேன், வயதானவர்களுக்கு திடீரென்று ஒரு சுடுதண்ணி குடிக்க வேண்டும் என்று தோணும், அல்லது திடீரென்று ஒரு காஃபி குடிக்க வேண்டும் என்று தோணலாம். அவர்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. தனியாக அவர்கள் விடப்பட்டு இருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் இப்படி இருக்கலாம், விதிவிலக்குகளும் இருக்கலாம். இந்த பெரிய வியாழனிலே குருத்துவத்தை இயேசு நிறுவிய இந்த நாளிலே நாம் பல்வேறு குருக்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம். இளம் குருக்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறோம். இளம் குருக்களுக்கு பரிசு கொடுக்கிறோம், சட்டை எடுத்து கொடுக்கிறோம், தொலைபேசி வாங்கி கொடுக்கிறோம், அல்லது அழைத்து சென்று ஒரு ஐஸ்கிரீமாவது கொடுக்கிறோம். 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் என சொல்லி பணியாற்றி வயோதிகத்தினாலோ நோயுற்றோ ஓய்வு பெற்று இருக்கிறார்களே, அவர்களை யார் சென்று வாழ்த்துவது? உங்களுடைய வாழ்த்தை இளம் குருக்களோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு அருகில் இருக்கிற துறவு மடத்திலே, உங்களுக்கு அருகில் இருக்கிற ஓய்வு பெற்ற மறைமாவட்ட பணியாளர்களுக்கான இல்லத்திலே சென்று பாருங்கள். அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்கள். உங்கள் பிள்ளைகளை அழைத்து சென்று ஆசீர்வாதம் பெறச் செய்யுங்கள். பல்வேறு நபர்களுக்கு எத்தனை குருக்கள் ஓய்வு பெற்று இருக்கிறார்கள், அவருடைய பெயர் என்ன என்பது கூட பல்வேறு நபர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் ஓய்வு பெற்ற குருக்கள் யாரென்று தெரியும். அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். அவ்வாறு ஜெபிக்கிற பொழுது உங்களால் முடிந்த அளவு ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 1000 ரூபாயோ உங்கள் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுப்பது போல நீங்கள் கொடுத்து விட்டு வரலாம். அந்த பணத்தை வைத்து அந்த வயதான காலத்திலே அவர் என்ன செய்வார்? நீங்கள் யோசிக்கலாம். அங்கே பராமரித்துக் கொண்டிருக்கிறாரே ஒரு அம்மா, அல்லது அங்கே சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கிறாரே ஒரு ஐயா, அந்த தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரே ஒருவர், அல்லது அவருடைய கழிவறையை கழுவ வருகிறாரே ஒருவர், அவருக்கு பிறந்தநாள் வருகிற பொழுது, அவருடைய பேர குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வருகிற பொழுது அவர் நிச்சயம் அழைத்து வந்து, ஃபாதர் என் பேத்திக்கு இன்னைக்கு பிறந்தநாள், என் பேரனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள், ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர் என்று வருவார். அவ்வாறு வருகிற பொழுது அந்த சிறு குழந்தைக்கு வெறுங்கையோடு அனுப்ப எந்த குருக்கும் மனசு வராது. உங்கள் தாத்தா போல, உங்கள் பாட்டி போல அவர்களுக்கு எப்படி மனசு வராதோ அதே போல்தான்
எனவேதான் அந்த நேரங்களில் சிறு குழந்தைகளுக்கு ஆசீர்வதித்து விட்டு அவர்களிடம் ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து விடுவார்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற குருக்களை சந்திக்க வந்து பார்த்துவிட்டு அவர்கள் குடும்பத்திற்கான தேவைகளை கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள். என்னுடைய சிவகங்கை மறைமாவட்டத்தின் முன்னாள் ஆயர் எட்வர்ட் பிரான்சிஸ் அவர்கள் ஓய்வு பெற்ற இல்லத்தில் இருந்த பொழுது நான் கேள்விப்பட்டது, ஆயருக்கென்று ஓய்வு பெற்ற பிறகு உதவிகள் வருமே, அந்த உதவி வந்தவுடன் அந்த உதவியை பல்வேறு நபர்களுக்கு அவர் கொடுத்து விடுவார். அவர் பொறுப்பிலே ஆயராக இருந்த பொழுதும் அதைத்தான் செய்தார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உதவி பெறுவதற்கு நிறைய பேர் வருவார்கள், அவர் பிரித்து கொடுப்பார். ஓய்வு பெற்ற பிறகும் அதே போல்தான் அவர் செய்தார். இன்னும் சிறப்பாக ஒரு சில குருக்களுக்கே அழைத்து இப்படி உதவி கேட்டு வருகிறார்கள், கொஞ்சம் செய்யுங்களே என்று கொடுத்து விட்டு தனக்கென்று ஏதுமில்லாமல் தான் அவர் வாழ்ந்தார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இளம் குருக்களுக்கு ஜெபிப்பதோடு இளங்குருக்களுக்கு வாழ்த்து சொல்வதோடு மட்டும் நின்று விடாதீர்கள். உங்களுக்கு தெரிந்த வயதான ஓய்வு பெற்ற அருள் தந்தையர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களை சென்று சந்தியுங்கள், அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்களால் இயன்ற உதவியை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் இன்னும் பலருக்கு பகிர்ந்தளித்து சந்தோஷமாக வாழ அருள் புரியுங்கள். தனிமையில் அவர்கள் தைரியமாக இருக்கவும், நம்மை மக்கள் மறக்கவில்லை, நாம் யாருக்காக பணி செய்தோமோ அவர்களெல்லாம் இன்று வயதாகிவிட்டாலும் கூட, அவர்களெல்லாம் இறந்து விட்டாலும் கூட அடுத்த தலைமுறை நம்மை தேடி வருகிறது, ஆறுதலாக இருக்கிறது என்பதை உணர்வது என்பது ஒரு பேரின்பம். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்து சேராது. இப்பொழுது நீங்கள் பார்த்து விட்டு வருகிற பொழுது உங்கள் கருத்துக்காக அவர்கள் சிறப்பாக ஜெபிப்பார்கள். ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாய் அரவணைப்பாய் இருப்போம். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வோம். இந்த நாளில் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை வழி நடத்துவாராக. God bless you.